பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். முதல்ல நாம் சில வசனங்களை பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஜெயம் கொள்ள வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். சொல்லுங்க, நாங்கள் ஜெயிப்பதற்காகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஜெயம் பெறுவதற்காகவே ஞானஸ்நானம் பெற்றேன். சொல்லுங்க, ஜெயம் பெறுவதற்காகவே அபிஷேகத்தை பெற்றேன், ஜெயிப்பதற்காகவே நான் சபையில் இருக்கிறேன். ஜெயிக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆண்களா சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முதல் 3 அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா படிச்சுக்கிடுங்க. சரியா? 3 அதிகாரத்தை இந்த நாளில் ஹோம்ஒர்க் என்னென்னா 3 அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், 1, 2, 3. சரி, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பரலோகத்தில் என்ன கனி இருக்கிறது? ஆமாம். இந்த ஜீவ விருட்சம் எங்கே இருந்துச்சு? ஏதேனில் இருந்துச்சு. ஜீவ விருட்சம்னா என்னன்னா, இதை சாப்பிட்டா மரணமே வராது. அல்லேலூயா. ஆமென். இது ஞானப்பழம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன பழம்? ஆமென். இந்த ஞானப்பழத்தை தான் தேவன் கொடுத்தார். இந்த பழத்தை சாப்பிட்டா மரணமே கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செய்தார் என்றால், ஏதேனில் இந்த பழத்தை புசித்த உடனே பாவம் செஞ்சிட்டாங்க, ஆனால் தொடர்ந்து உயிர் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த பழத்தை சாப்பிட்டே இருந்தால் என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அப்போ பாவம் செய்த ஆத்துமா, நீ இதை புசித்த நாளில் சாகவே. உடனே பார்த்தார் ஆண்டவர், இவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு எங்கே கொண்டு வந்துட்டார். இப்போ நாம் ஏதேனுக்கு வெளியே இருக்கோம். ஒரு நாள் ஏதேனுக்குள்ளே போக போகிறோம். அதான் பரலோகம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு அந்த கல்லனை சொன்னார் பார்த்தீங்களா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சூப்பரான ஒரு பூங்கா, ஏதேன் போன்றது, பாரடைஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம். அல்லேலூயா. பரலோகம் வேறு, பரதேசி வேறு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன். ஜெயிக்கிறவனுக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும். 2ஆவதாக 11ஆம் வசனம் வாசிங்க. 11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2வது மரணம். முதல் மரணம் உலகத்தில் மரிக்கிறது. 2வது மரணம், 2ஆம் மரணத்துக்கு அங்கே என்ன இல்லை? இடம் இல்லை. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். முதல் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் இருக்கு. 2ஆம் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. முதல் மரணம், இதிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்து போயிடுறோம். ஆனால் திருப்பி நமக்கு 2ஆம் மரணம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். 2வது மரிக்கிற மனுஷன், உயிர்த்தெழுதல் ஒரு நாள் இருக்கிறது. அது நியாய தீர்ப்பு, எரிகிற அக்கினி கடல். அதில் மரணமே கிடையாது, நித்திய ஆக்கினை. சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. புதிய நாமத்தை கொடுப்பேன். புதிய நாமம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் எல்லா நாமங்களும் இருந்தாலும் நமக்கு இயேசுவின் நாமம் ஒரு புதிய நாமம். ஆமென்.
பரலோகத்தில் போகும்பொழுது அங்கே மன்னாவை கொடுக்கிறார், ஜீவ மன்னா. ஆமென். ஹல்லேலூயா. 26ஆம் வசனமா? ஜெயங்கொண்டு 26 வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரம். அடுத்த அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. 3:5 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ நம்ம பெயரை அறிக்கையிடுறார் பரலோகத்தில். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் அங்குள்ள ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். கெசட்டில் பதிவு செய்யப்படணும், ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்படணும், ஓட்டுரிமை பதிவு செய்யப்படணும், பாஸ்போர்ட் பதிவு செய்யப்படணும், ஆதார் கார்டு பதிவு செய்யப்படணும். இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டால் தான் இந்தியன் பிரஜை. அப்போ இங்கே பதிவு செய்யப்பட்டாலும் பரலோகம் போகணும்னா அது பாரத பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும், ஈரான் அதிபராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரிதான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஜெய வாழ்க்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். உங்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு உங்கள் பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 3:12 வாசிங்க. 21:7 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்தில் தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. அப்போ ஜெயிக்கிறவனுக்கு ஆலயத்தில் தூண். ஆலயத்தில் நீங்கள் தான் மெயின் பில்லர். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர்கள் ஜெயிக்கிறவர்கள், தோற்று போனவர்கள் அல்ல. 21:7. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான், குமாரனாய் இருப்பான். குமாரன். சொல்லுங்க அல்லேலூயா. 3:21 வாசிங்க. அவருடைய சிங்காசனத்தையே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நம்ம சீட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. கலெக்டர் இருக்காருன்னா அவர் உட்கார சீட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹெச்எம் இருக்கிறாருன்னா கொடுக்க மாட்டார் அந்த சீட். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய இருப்பிடம் இருக்கிறது. அந்த சீட் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் தமது சிங்காசனத்தை நமக்கு தருகிறார். ஏன்னா பிதாவுடைய சிங்காசனத்தை இயேசுவுக்கு கொடுத்தார், இயேசுவின் சிங்காசனத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறார்? எல்லாரும் சொல்லுங்க. ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் பெறுகிறவர்கள். அப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் பேசுகிறார். ஆவியானவர் இங்கே தான் பேசுவார், சபைக்கு தான் பேசுவார். அடுத்து இயேசுக்கு வாங்கிய நான் சபைக்கு எழுதுகிறேன் அப்படி சொல்கிறார். எழுது. அப்போ சபைக்காக தான் யார் எழுதுவா? ஊழியக்காரர்கள் எழுத சொல்கிறார் இயேசு. எழுது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சபைக்கு தான் பேசுகிறாரு, சபைக்கு தான் எழுத சொல்கிறாரு, சபையைத்தான் மீட்க வர்றார். அதனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த உலக சங்கம் இருக்குது, பொதுநல சங்கம், வியாபாரிகள் சங்கம், என்ஜிஓக்களின் சங்கம், பென்ஷனர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சங்கம், இப்படி நிறைய சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தில் அங்கம் வைக்கிறத விட தேவ சபையில் தேவ சங்கத்தில் அங்கம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சங்கம் அப்படின்னு எபிரேயர்ல இருக்கு. அப்போ தேவ சங்கம், அசெம்பிளி ஆஃப் காட் என்பது தேவ சங்கம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சங்க சபை தான். ஏனென்றால்
நாம் இந்த சபைக்குள் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஏன்னா சபைக்குள், ஆட்டு மந்தைக்குள், ஆட்டு தொழுவத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, ஆமென். தொழுவத்துக்குள்ளே எல்லா ஆடும் இருக்கும். ஆமென். காணாமல் போன ஆடு இருக்கும், வழி தப்பி போன ஆடு இருக்கும், குறும்புக்கார ஆடு இருக்கும், எல்லா ஆடும் இருக்கும். ஆனால் மேய்ப்பன் பார்த்துக்கிடுவார். எல்லா ஆடுகளையும் மேய்ப்பன் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவார். காணாமல் போனால் தேடி கண்டுபிடிப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏன்னா ஒரு கண்ட்ரோல், ஆளுகைக்குள்ளே வந்துடுறாங்க. தேவன் சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அதனால் கர்த்தர் சபையை நடத்துகிறார். இப்போ ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். அப்போ நாம் எதெல்லாம் உலகத்தில் ஜெயிக்க வேண்டும், எவைகளெல்லாம் நாம் ஜெயிக்க முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். உலகத்தை ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல உலகத்தை ஜெயிக்கணும். நீங்கள் எதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, உலகத்தில் இந்த பூமியில் இருந்து நம்ம எதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 16:33 சொல்கிறது. வாசிப்போம். பதினாறு 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் இல்லாத உலகம் இல்லை. உலகம் உபத்திரம் தான். ஆனால் உன்னதம் உபத்திரம் கிடையாது. அல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருந்தாலும் நாம் உன்னதத்திற்குரியவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ உலகத்தை ஜெயித்தேன். உலகம் என்றால் என்ன சொல்கிறேங்க நீங்க. நான் சொல்ல சொல்ல புரிஞ்சுக்கிடுங்க. சினிமா சொல்லுங்கள். சினிமா என்னது? நீங்கள் பத்திரிகைகளை பார்க்க முடியும், அதிலே போடுவாங்க சினிமா உலகம். அடுத்து விளையாட்டு உலகம். அல்லேலூயா, ஆமென். இப்படி நிறைய வேர்ல்டு உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு அடிமைப்படக்கூடாது? உலகத்தில் இருந்து நம்ம அடிமைப்படக்கூடாது. ஆமென். எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. இது இருந்தால் தான் இருக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். இப்போ சில நேரங்களில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, டிவி இல்லாமல் இருக்க முடியாது, இப்படி நெட்வொர்க் இல்லைனா இருக்க முடியாது. அப்படி ஏதாவது இந்த உலகத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. எது இல்லைனாலும் நாம் கர்த்தரோடு இருந்து வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறது. திடன்கொள், ஒவ்வொருத்தரும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் எங்கிருந்தாலும் வரும். ஆமென். இயற்கை மூலமாக வரலாம், செயற்கை மூலமாக வரலாம், மனிதன் மூலமாக வரலாம், பிசாசு மூலமாக வரலாம், குடும்பத்தின் மூலமாக வரலாம். எல்லா நிலைகளிலும் உபத்திரவங்கள் வரலாம். இயேசுவுக்கு எல்லா உபத்திரமும் வந்துச்சு. ஆனால் அவர் ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவதாக, உலக அன்பு தேவையில்லை. என்ன அன்பு தேவையில்லை? உலக அன்பு. அதை ஜெயிக்கணும். நீங்கள் 1 யோவான் 2:13 சொல்லுகிறது வாசிங்க. 13. 1 யோவான் 2:13. பிதாக்களே, ஆதி முதலிருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறபடியினால் இதை நான் எழுதுகிறேன். பிதாக்களே சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாக்கள்லாம் யாருன்னா, அங்கே புருஷர்கள், ஆண்கள், மூத்தவர்கள் சொல்லுகிறது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது. முழுமையும் தெய்வீகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே,
நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, ஆமென், அல்லேலூயா. வேத வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். பொல்லாங்கனை என்ன செஞ்சிருக்கணும்? ஜெயிக்கணும். அடுத்து பலவான்களாக இருக்கணும். பலவீனராக இருக்கக்கூடாது. வாலிபர்கள் யாராக இருக்கணும்? அல்லேலூயா, ஆமென். ஒரு தண்ணீர் குடத்தை தூக்குனா என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாலிபர்கள் எதையும் பலத்தோடு செய்கிறவங்களா இருக்கணும். பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பலமுள்ளவர்களாக இருக்கணும். அவங்கள நல்ல வேத வசனம் அவங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். பொல்லாங்கனை ஜெயிக்கணும். வாலிபர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல உங்கள் கூட பிள்ளைய கூட வைக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தால் முன்னால் போய் உட்காருன்னு சொல்லணும். பயிற்சி கொடுக்கணும். வீட்டில் இருந்துகிட்டே பக்கத்து கடைகள் இருந்தால் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வான்னு அனுப்பணும். அல்லேலூயா, ஆமென். பயிற்சி கொடுக்கணும். நீ இந்த பஸ்ஸில் ஏறி மார்க்கெட் வேறு போயிட்டு இந்த பொருள் வாங்கிட்டு வா. ஒரு நாள் நீங்கள் போய் ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு நாள் இந்த ஜவுளி கடையில் போய் இந்த பொருள் வாங்கிட்டு வா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. இல்லை பாஸ்டர், இங்கே பிள்ளைகள் போனால் எப்படி, பாதுகாப்பு எங்கே இருக்குது? ஆமென். நீங்கள் பாதுகாக்கிறதுனால பாதுகாப்பு கிடையாது. இப்படி பயிற்சி கொடுத்து பாதுகாக்கணும். நீங்கள் பயிற்சியே கொடுக்காமல் இருந்தால் பாதுகாப்பு இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென். அது 25 வயசு பிள்ளையான பிறகும் அந்த 7 வயசு பக்குவம் தான் இருக்கும். அப்படியே சில ஆள் தாய்மார் முந்தியை பிடிச்சிக்கிட்டே இருந்துக்கா. தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். சுத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சபைக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேருக்கு பயம். சபைக்கு என்ன அனுப்புறது, எப்படி அனுப்புறது, என்ன செய்கிறது? அல்லேலூயா, ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சபைக்கு எப்படி அனுப்புறது? அல்லேலூயா. சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க. அங்கே ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க, பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. ஆனால் அதிலிருந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். 15ஆம் வசனம் சொல்கிறது வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அது என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் பிதாவுக்கு உள்ளது கிடையாது, பிசாசுக்குரியது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒன்று மாம்சம் விரும்பும், சரீரம், அதான் மாம்சம். ரெண்டாவது மாம்சம் என்பது நியாயப்பிரமாணம். சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையை நம்பி இருக்கணும். கிருபை, கர்த்தரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், சிலுவையை பார்க்கணும், இரத்தத்தை பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். அதே போல் கண்களின் இச்சை. அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பழம் பார்க்கறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க அழகாக இருந்தது. அல்லேலூயா. உங்கள் பார்வை முக்கியம், பார்வை முக்கியம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். பார்வை முக்கியம். அடுத்து கவனிங்க, ஜீவனத்தின் பெருமை. லைஃபுடைய ஒரு பெருமை இருக்குது பாருங்க. நான் இப்படி இருக்கிறேன் அப்படி நினைக்கப்படாது. அல்லேலூயா.
எதை பற்றியும் பெருமை கொள்ளக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ பெருமை கொள்ளக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா. எதை பற்றியும் அந்த இடத்துல தான் வீழ்ச்சி இருக்கிறது. எது இருந்தாலும் இல்லாதவர்கள் போல, இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல. அல்லேலூயா. ஆமாம். மனமேட்டின்மை கொள்ளாமல் வாழ்ந்தால் உலகத்தில் அன்பில்லை. அப்போ உலகத்தை ஜெயித்தல், உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயித்தல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உலக அன்பு இல்லை. நான் இயேசுவின் மேல் அன்பு வைப்பேன், வசனத்தில் அன்பு வைப்பேன். ஆமீன். அல்லேலூயா. சரி, அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உலக இந்த அன்புக்கு விலகி நாம் ஜெயிக்க வேண்டும். ஒரு ஜெய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊனியவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவைகளிலும் உங்களில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் தானே? பெரியவரா? பெரியவர் இல்லையா? அல்லேலூயா. இவரை மறந்துடுவாங்க சில வேளையில். பெரியவர் நம்மக்கிட்ட இருக்காரு. ஆமீன். அல்லேலூயா. இப்போ பெரியவர் நம்மகிட்ட இருந்தால் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிடுவார். இப்போ எனக்குள்ளே அவர் இருக்காருன்னு நினைக்கணும். இல்லை, சூழ்நிலைமைகள் மாறுதலாக இருக்குது, அப்போ இருப்பாரா? இருப்பார். மரித்தேன், சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ எல்லா சமயமும் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு சில நேரத்தில் இல்லாதது போல் தெரியும். சில நேரம் நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கலைன்னொன்னே அவர் இல்லது அப்படி தோணும். இல்லை. அல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஏன் எதை ஜெயித்தார்? நம்ம கூட இருந்தால் எதை ஜெயிக்கணும்னா 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்பிவிடுங்க. செய்தி துவங்கிட்டனாலே பிள்ளைகளை அனுப்பிடலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் என்ன ஆவி? சொல்லுங்க, என்ன ஆவி? ஆமாம். மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை செய்ய மாட்டான் அந்தி கிறிஸ்து. இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, ஒரே பாஸ்போர்ட், இப்போ ஒரே சிஸ்டம் வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்கு, வரப்போகுது. ஒரே நாணயம், எல்லாம் ஒரே, எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். ஒரு பாஸ்போர்ட் இருந்தால் போதும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். அப்படி காலம் வரப்போகுது. வித்தியாசம் இல்லாமல் வரப்போகுது. கண்ட்ரோல் வந்து அந்தி கிறிஸ்து பொறுப்பெடுக்க போகிறோம். அந்தி கிறிஸ்து என்றால் கள்ள கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பானவன். அந்த உலகம்தான் அமைய போகுது. அந்த அந்தி கிறிஸ்து வந்து தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான். அதுக்கு தான் இந்த 666 முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில். அதுக்கு என்ன அர்த்தம்னா 18 டிஜிட் சீரியலில் தான் எல்லாமே நடக்கும். 18 டிஜிட், 3 18 நம்பர் உள்ள எல்லாமே வந்துடும். இன்னும் எல்லா கோடு வந்து 18 நம்பர் உள்ளது வந்துடும். அது போட்டால் தான் நெட்டு வேலை செய்யும். இப்போவுமே அது வந்துட்டுது. நீங்கள் நிறைய இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 18 நம்பர் இருக்கும். இப்போ 14 நம்பர் பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்பர் போயிடும். ஆனால் இன்னொரு காலம் வரப்போது 18 நம்பர் முழு உலகமெங்கிலும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அதான் 666. ஆமென். இப்போ என்ன அப்படின்னா, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் வந்து மாம்சத்தில் வந்த இயேசுவை சொல்ல மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர் வரலம்மா, நான் தான் அந்தி கிறிஸ்தும்மா. அப்போது அந்த ஆவி இன்னைக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்டோம் நம்ம. மாம்சத்தில் வந்த இயேசுவை நீங்கள் அறிக்கை செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவன், அதான் கிறிஸ்தவன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாலே உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கிறிஸ்துவ பெயர் விடணும். அல்லேலூயா. 2 பேர் விடக்கூடாது. டிசிக்கு ஒரு பேர், தனியாக ஒரு பேரெலாம் விடக்கூடாது. கிறிஸ்தவனும் பப்ளிக்காக தெரியணும். அல்லேலூயா. ஆமென். சலுகைக்காக அல்ல, இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எல்லாருமே இப்படித்தான். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரியணும். மறைஞ்சு வாழக்கூடாது. அது ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், அது வஞ்சிக்கிறாவி. ஏன்னா அப்படி மறைக்கிறதுனால நீங்கள் என்ன லாபம் அடைய போகிறீங்க? அவரை மறைக்காமல் வெளியே சொல்கிறதுனால நீங்கள் என்ன நஷ்டம் அடைய போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் தான், தேவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை எல்லாரும் அறிக்கை செய்யணும், சொல்லணும். இயேசு உலகத்தில் வந்தார், பிறந்தார், சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தினார், மரித்தார், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த இயேசுவை அல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது, ஆகையால் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இயேசுவை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நான், எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் மகிழ்ச்சி ஏஜி சபைக்கு செல்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன். பைபிள் கையில் எல்லாத்துக்கும் முன்னால் தெரியணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களை பார்த்தா ஒரு அடையாளம் வேணும், நான் ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. இஸ்லாமியனுக்கு அடையாளம் என்னென்னா ஒரு லுங்கி கட்டி ஒரு வெள்ளை தொப்பியை தலையில் வச்சு சும்மா பக்கிரிசாமி மாதிரி இருப்பான். தோத்திரம். சும்மா ஏதோ, ஏன்னா அவன் அல்லாவுக்காக பள்ளிவாசலுக்கு தொழ போகிறேன், 5 நேரம் தொழுவக்காரன் இந்த ட்ரெஸ்ஸோடு தான் எப்பொழுதும் இருப்பான். சொல்லுங்கள். அல்லேலூயா. பணக்காரன்லாம் இருக்கான், வெட்கப்படலையே, ஏன்னா நான் ஒரு இஸ்லாமியன். அல்லேலூயா. திருச்செந்தூருக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு போகிறாங்க, 40 நாள் எல்லாம் காவி வேட்டி, பச்சை கலரு, கருப்பு கலரு, ப்ளூ கலரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சாமி. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்குள் வேதம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கையில் மறைக்கக்கூடாது, கையில் வச்சுருக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் ஒருத்தர் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தர் வந்து எலும்புடா எதில் உட்காந்துருக்கன்று, சீட்டில் உட்காந்துருக்கோன்னு எழுப்பி விட்டுட்டு எலும்புடா அப்படின்னு சொல்லி, இல்லையா நான் தான் முதல்ல உட்காந்துருக்கேன், நீ எலும்புனா எலும்பு, நான் எந்த ஊருக்காரன் தெரியுங்களா அப்படின்ட்டு. உடனே மெதுவாக எலும்பியிருக்கான். எலும்பி கொஞ்சம் சைடில் நின்றுக்கிட்டான். நின்னோடனே அவன்கிட்ட சொல்லியிருக்கான், என்னை எதுக்கு எலும்ப வச்சிங்க? இல்லை, நான் வந்தால் நான் எனக்கு சீட்டு வேணும், நான் எப்பவும் இப்படி தான் வருவேன், இருக்கணும், இதுக்கு மேலே எதுவும் பேசாத, கேர்ஃபுல் அப்படின்ட்டான். கேட்டு கேட்டு பார்த்துருக்கான், எனக்கு பொறுமை தாங்க முடியல. சொல்லுங்க. டேய், என் பைக்கில் கொடுவா வச்சுருக்கேன், கொடுவானா அருவா, பட்டையும் வச்சுருக்கேன், கேர்ஃபுல் அப்படின்னு இருக்கான். அவன் உடனே எழும்பி இவனுக்கு இடத்த கொடுத்துட்டான். அந்த பையை பத்திரமா வச்சுக்கிட்டான். ஏன்னா பைக்குள்ளே பைபிள் இருக்குது, அது இருபுறம் கற்குள்ள பட்டயம், அதான் கொடுவா வச்சுருக்கேன்னு இருக்கான். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சில ஆட்கள் பேய் வந்துருமோன்னு பைபிளை தலைமாட்டில் வச்சு படுத்திருப்பாங்க. ஏன்னா பேய் என்ன செய்யாது, பேய் தாக்கம் இருக்காது, பைபிள் தலையில் வச்சுக்கா, அப்போ தான் நல்லது, பேயெல்லாம் வராது. சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆள் சிலுவையை போட்டுருவாங்க, சிலுவையை போட்டால் இது வராது, பேய் வராது, சிலுவையை போட்டால் வராது. அல்லேலூயா. ஆமென். அங்கே இல்லை, நம்மளை பார்க்கும் போதே தெரியணும், எந்த பேயும் வராது. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்குள்ளே இருந்து அறிக்கை செய்யணும் பாருங்கள். அது வெட்கப்படவே கூடாது, பகிரங்கமாக சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும்.
அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டேன், நான் வியாபாரியாக இருந்தேன். அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நான் 10 வருஷம் கழித்து சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஆரம்பத்திலே சொல்லலைன்னா கடைசி வரை சொல்ல மாட்டேன், சொல்லணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்டா, பைத்தியக்காரனா போயிட்டானே இவன் அப்படின்ட்டான். இன்னொருத்தன் பயந்தாங்குழியாக போயிட்டானே. எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லிட்டாலே தீய சக்திகள் நம்மகிட்ட வராது. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். முதல்ல சொல்லும்போது அகென்ஸ்டாக தெரிஞ்சுது. இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் வழி நடக்க நம்மகிட்ட தெய்வீகம் இருக்குது, தேவன் இருக்கிறாரு, ஒரு தேவனுடைய ஆள், ஒரு சாமி, ஒரு நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வணங்கத்தக்க, உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கத்தக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சில ஆட்களில் எங்கள் சொந்தக்காரங்களை பற்றி சில ஆள் திருநார் போடுமா, திருநார் போடு, அந்த ஆள் தான் திருநார் வச்சுருப்பார். அதனால தான் அவரை திருநார் போட சொல்கிறான். மற்றவங்களாம் எதுவும் வச்சுருக்க மாட்டான், திருநார் கையில் வச்சுருக்க மாட்டான். திருநார் வச்சுக்கிட்டே ஒருத்தர் இருப்பார். விபூதி போடுங்க, உடனே நெத்தியில் பூசிடுவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இயேசுவின் நாமத்தை உடையவர்களாக இருந்தால் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்து நமக்கு விசுவாசம் வேணும். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் இருக்கணும், விசுவாசத்தில் உலகத்தை ஜெயிக்கணும். விசுவாசத்தில் உலகத்தை ஜெயித்தவர்கள் 2 குரூப் இருக்கிறார்கள். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இப்படி நிறைய இருக்குது. இப்படி நிறைய ஜெயிக்கிறது இந்த பாசிட்டிவ் திங்கிங். நீங்கள் ஒருத்தன் செத்துருவான்னு சொன்னால் இல்லை சாக மாட்டான் அப்படி சொல்கிறது, இதுதான் பாசிட்டிவ். அல்லேலூயா. நீ கடைசி வரை கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நான் சீக்கிரத்தில் உயர்ந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்வேன். அல்லேலூயா. உனக்கு அபிஷேகமே கிடைக்காது, இல்லை பரிசுத்தாய் பெறுவேன். அல்லேலூயா. ஞானஸ்நானமே எடுக்க மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுப்பார். அல்லேலூயா. இப்படி பாசிட்டிவாக சொல்லணும். அல்லேலூயா. இது ஒரு விசுவாசம். இன்னொரு விசுவாசம் இருக்குது. அது என்ன விசுவாசம்னா, நீங்கள் 39ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். 37 வாசிங்க. கல்லெறி உண்டார்கள். பாருங்க வாசிங்க. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும். நல்லா கவனிங்க, இது மைனஸ் பாயிண்ட். உபத்திரவம், போராட்டம்னே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு விசுவாசம். கஷ்டம்னே ஏழையாகவே இருப்பாங்க, அது ஒரு விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டா சிலர் அடி வாங்கிட்டு வருவாங்க, அது ஒரு விசுவாசம். நான் கர்த்தருக்காக ஓத்திரப்பட்டேன், பாடுபட்டேன், எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனாலும் வாழ்வாங்க இயேசுக்காக. அல்லேலூயா. இது ஒரு ஃபெய்த். 2 ஃபெய்த் இருக்குது. அந்த ஃபெய்த் பாசிட்டிவாக சொல்கிறது. இன்னொன்று நெகட்டிவாக நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது. 2 பக்கத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்காக. யோபுக்கு பல சோதனை, வாழ்ந்தான் இயேசு கர்த்தருக்காக. அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். மைனஸ் அண்ட் ப்ளஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது வந்தாலும் சரி, இந்த விசுவாசத்தில் இப்படி இருக்கணும். விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, இப்படி ஆனாலும் சரி அப்படி ஆனாலும் சரி நான் வாழ்வேன். அல்லேலூயா. நான் நேற்று பாஸ்டிங் பிரேயரில் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், கூட்டங்களில் கூடிய மட்டும் பங்கு பெறணும்,
பைபிள் வாசிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், திருவிருந்து எடுக்கணும், சத்தியத்தை கைக்கொள்ளணும், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பரிசுத்தமாகுதல், ஒவ்வொரு நாளாக ஒரு சத்தியத்தை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் வரணும். அப்படியே ஆமென். இப்படி வந்தால் என்ன நடக்கும்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தியும் எந்த ஆயுதமும் எதுவும் நிலை நிற்காது. அல்லேலூயா. நம்ம எதுக்கும் எய்ம் பண்ணிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஐயா நான் இப்படிலாம் இருக்குது, நான் அதுக்கு ஜெபிக்கணும். நம்ம இப்படி செய்துக்கிட்டே இருந்தால் நாம் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. இதுதான் ஃபெய்த். ஆமென். யோபு சொல்கிறோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தோத்திரம். எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி. அல்லேலூயா. தோத்திரம் போட்டே இருக்கணும். சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். மெயின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம். ஆராதனையே தவறவே விடக்கூடாது. நேரத்தையும் கூட சரி பண்ணி கரெக்டாக வரணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஜெயிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கிறவர்கள். அப்படி செய்துக்கிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எல்லாம் கரெக்டாகிடும். நாம் எதையும் சரி பண்ணணுன்னே இல்லை, அது சரி ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா போதும், சரியாயிரும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாமே கரெக்டாயிரும். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எவ்வளோ இருந்தால் போதும். இவங்க தான் பரலோகம் போக முடியும், ஜெயிக்கிறவர்கள். வேறு எதை பற்றியும் சிந்திக்கணும் அது அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருந்தால் போதும். சங்கீதம் 75:6 வாசிங்க. கிழக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. கிழக்கையா மேற்கையா தெற்கையா வடக்கையா, கிழக்கு சுலமா மேற்கு சுலமா, ராகு காலமா, சுக்கிர திசையா, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா, இந்த ராசியா அந்த ராசியா, இந்த வாஸ்தா அந்த வாஸ்தா, வாசல் இங்கே வைக்கணுமா, ஜன்னலை அங்கே திருப்பணுமா, பாத்ரூம் எங்கே கட்டணுமா, இப்படி கெட்டிட்டியே அதனால் நல்லா இருக்க மாட்டேன். திசையில் ஜெயம் வராது, கர்த்தரால் ஜெயம் வரும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 21:31 சொல்லுது, வாசிங்க. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், குதிரை இத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்த நாளுக்கு என்று ரெடியாக இருக்கும். 2 முன்னங்கால அடித்து ரெடி அப்படிங்கும் குதிரை. அல்லேலூயா. குதிரை சோம்பேறித்தனப்படவே படாது. அதுக்கு தான் கொள்ளு கொடுக்கும். அதுக்கு என்ன கொடுக்குறான்? கொள்ளு. கொழுப்பை கரைக்கிறதுக்கு தான். கொள்ளுன்னா என்னது தெரியுமில? காணம். எல்லாரும் சொல்லுங்கள், என்னது? ஆமாம், நல்லா காணம் சாப்பிடுங்க, கொழுப்பு குறையும். சொல்லுங்கள் அல்லேலூயா. கொலஸ்ட்ரால் டேப்லெட் வேண்டாம், காணத்தை வயல் அரைச்சி சாப்பிடுங்க. மெடிசன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அல்லேலூயா. குதிரைக்கு கொள்ளு நல்லா சாப்பிடும். அதனால தான் உடம்புல எங்கேயும் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குது. குதிரை பறக்கும் பாருங்கள், ஜம்முன்னு. அல்லேலூயா. இத்தனை நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும். ஆனால் நீ ஆயத்தமாக இருந்தாலும் குதிரையே ஜெயம் கர்த்தரால் தான் வரும். அல்லேலூயா. எந்த குதிரை ஜெயிக்கும்னா, கர்த்தரை நம்பி இருக்கிற குதிரை ஜெயிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த திசையிலிருந்து வராது ஜெயம். ஆமென். அதனால எதையும் நம்பக்கூடாது, கர்த்தரையே நம்பி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறது, கர்த்தரையே நம்பி. கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான்னா, அல்லேலூயா, கர்த்தரை நம்புகிற ஆள்னா என்னென்னா பைபிள் வாசிப்பாங்க. கர்த்தரை நம்புகிற ஆள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் தவறாமல் ஆராதனைக்கு வருவாங்க. அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாக்கு போக்கெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு மைனஸ் போடுவார். நீ லேட்டாக வர்றதுக்கு ஒரு மைனஸ். அது எனக்கு தெரியாது. உங்கள் லைஃப்பில் சில காரியம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதான் காரணம். ஜெபம் இருக்குது, மனசு கர்த்தரை தேடுது, அதனால் நடக்காது. கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தரை சரியாக தேடிடணும். வேறு ப்ரெசன்ட். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக போனால் ஒரு பாடம் போயிட்டு ப்ரீடு போயிட்டுனா என்ன ஆகும்? ஆப்சண்ட். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தோட சபை குறைஞ்சதில்லை. சபை எது? சபை ஒரு ஆவிக்குரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், கல்லூரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், எல்லாமே தான். சின்ன புரியாத ஆளுக்கும் புரிய வச்சு பெரிய பல்கலை பிஹெச்டி பண்ணாலும் இங்கே பண்ணலாம், எத்தனை பிஹெச்டினாலும் வாங்கிடலாம். அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க யாருக்கும் உபதேசம் பண்ண தேவனுடைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த உலகத்தில் அறிவாளி சிறந்த ஞானமுள்ள ஆளாக இருந்தாலும் வேதத்தை ஜெயிப்பதற்கு ஒருவர் இல்லை. அல்லேலூயா. வேதம்தான் எல்லாத்தையும் ஜெயிக்கும். வேத வசனமே எல்லாத்தையும் ஜெயிக்குமே தவிர உலக வேர்ட் எதுவும் ஜெயிக்காது. வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே உலகத்தில் நிலை நிற்கும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெயிக்கிற ஆளாக இருக்கணும். எப்படின்னா எதையும் நம்பாமல் கர்த்தரை நம்பி. அதான் சொல்லு, திருவிருந்து எடுக்கிறது இதெல்லாம் என்ன எடுக்க சிலர் யோசிச்சு பாருங்கள். சர்ச்சைக்கு வர்றது, திருவிருந்து எடுக்கிறது, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, கை தட்டுங்க, பாடுங்க, எளிமை நில்லுங்க, காணிக்கை போடுங்க, தசமம் போடுங்க, ஊழியம் செய்யுங்க, அவ்வளோதானே. திரும்ப திரும்ப இதை தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பரிசுத்தமாக வாழுங்க, டிசிப்ளின், ஒழுக்கத்தை பெற்றுக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை மாத்திரமே அப்படியே இங்கே பாதி அங்கே பாதி, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். சில நேரம் பைபிள் வாசிப்பு கூடும், சில நேரம் ஜெபம் கூடும், சில நேரம் சபை கூட்டத்துக்கு வர்றது கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா? இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே உங்களை எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியவே முடியாது. ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். உச்சியில் ஒரு அடி அடித்து உட்கார வச்சுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் எதையும் போய் அதை நடக்கணும் இது நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியாது. அதான் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் உன்னை தொடுகிறவன் கண்மணியை அப்படி சொல்கிற இதெல்லாம் சும்மாவா? உண்மைதான். தேவ பிள்ளைகளை பக்தியாக வாழ்கிறவங்கள நீதிமானுக்கு வரும் துன்பம் அதிகம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை என்ன செய்வார்? அவர் விடுவிப்பார். துன்பத்திலேருந்து அவனை விடுவிச்சிருவார். ஆனால் நீதிமான துன்பப்படுத்துகிற எவனாக இருந்தாலும் அல்லேலூயா விடமாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளைய தகப்பன் அடிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க விட மாட்டான். அல்லேலூயா. தகப்பன் அடி வெளுத்துருவான். அவர் பிள்ளை. தகப்பன் எந்த பிள்ளையாவது அடித்து கையை காலை ஒடிச்சிருக்கானா? இல்லை கையை காலை ஒடிச்சு விடுவேன் அப்படி சொல்லுவான். ஒடிப்பானா? ஒரு காலம் ஒடிக்க மாட்டான். சொல்லுங்கள் அல்லேலூயா. காலை முறிச்சு விடுவோம்மா, முறிச்சிட்டானா? கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தகப்பன் கிடையாது. அதான் பைபிள் சொல்லுது, பொல்லாத தகப்பனாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். பொல்லாத தகப்பன், பரம தகப்பன். தகப்பன் தன் பிள்ளையை சிரிச்சிப்பது போல் அவர் என்ன செய்வார்? சிரிச்சிப்பார். தெரியும் அவருக்கு எப்படி எங்கே அடிக்கணும்னு தெரியும், எங்கே திட்டணும் தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியும் அவருக்கு. கண்டிப்பாக எப்படி நடத்தணும்னு தெரியும். அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தேவனை பார்க்கணும். தகப்பன். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். சரி, சங்கீதம் வாசிங்க 41:11. தப்பா வாசிக்கிங்களே. அல்லேலூயா. என் சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால். அல்லேலூயா. அதரிசனமான தேவன் வாசிக்கிறதுக்கு பதில் அதிரசமான தேவன் வாசிக்கிறது. அதிரசமான தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் கவனிக்கணும், சத்துரு என்ன செய்ய முடியாது. என் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்தா,
தேவன் யார் மேலே பிரியமாக இருக்கிறார்? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் நேசகுமாரன் முன்னில் ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி எடுத்துட்டாலே தேவ பிரியம் வந்துடும். அல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்கிறது. எடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் ஞானஸ்நானத்தை கொடுங்க. இந்த மாதம் ஞானஸ்நான ஆராதனை உண்டு, ஆயத்தப்படுத்துங்க. 3 பேர் இருந்தாலும் ஞானஸ்நானம் கொடுத்துருவோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். இப்போ தேவனுடைய பிரியம் ஏற்படுது பாருங்க. இயேசுவே ஞானஸ்நானம் பெறும்பொழுது பரலோகம் சர்டிஃபிகேட் கொடுக்கு, நான் உண்மையில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அதுக்கு தான் சொல்கிறது, தேவன் பிரியமாக இருந்தால் என் சத்துரு என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. என் சத்துரு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சத்துரு இருப்பான். அல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு ஒரு சத்துரு கூடயே இருந்தான், யூதாஸ். மேற்கொள்ள முடியுமா? காட்டி கொடுத்தான், 30 வெள்ளிக்காசை சம்பாதிச்சான். கடைசியில் பார்த்தா அவன் தான் போய் மரித்தான். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நமக்கு சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் வருகிறது பாருங்க. ஜெயிக்கணும், உலகத்தை நாம ஜெயிக்கணும். சிலர்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னா, என்னாகமம் 13:30 சொல்லுது. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, கை சொட போட்டு சொல்லுங்க, நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுக்கு முன்னால் இருக்கிற எதா இருந்தாலும் நீங்கள் எளிமையாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. 12 பேரில் 2 பேர் அப்படி சொல்கிறான். 10 பேர் மெஜாரிட்டி என்ன சொல்கிறான்? அங்கே ராட்சச புத்திரர்கள், நம்ம வெட்டுக்கிளிய மாதிரி இருக்கும், அங்கே போனால் நம்மளை காலி பண்ணிடுவோம், அது கஷ்டம், கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது, அது பயங்கரமான இடம். சொல்லுங்கள் அல்லேலூயா. சுற்றி இன்றைக்கி அரபியர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் அதான் கானான். கானான்னா எதுவும் நினைக்கப்படாது, அது என்னது? அது இஸ்ரேல் தேசம்தான். இஸ்ரேலை போய் சுதந்திரிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கிற எல்லா நாடும் சேர்ந்து குண்டை போட்டு நீ இருக்கவே கூடாது, இஸ்ரேல் அழிக்கணும் அப்படிங்க. இஸ்ரேலை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. அதனால தான் அமெரிக்காவே அதுக்கு அடிபணி தான். அல்லேலூயா. இங்கிலாந்து, பிரிட்டன் எல்லாமே அடிபணிறான். ஏன்னா வசனம் இப்படி இருக்குது, இவனை எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேலின் தேவன் பைபிள் எழுதியிருக்கு. அவனை நேசிக்கிறவங்க தான் வாழ்ந்து சுயித்திருப்பார்கள்னு சொல்லியிருக்கு. நம்ம அவனு கூடயே நிற்படணும், குண்டு போட ரெடியாக இருக்கான். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னுட்டான் 10 பேர். என்னைக்கும் மெஜாரிட்டி சொல்லும் வேண்டாம், கிடையாது. அல்லேலூயா. ஆமென். மெஜாரிட்டி சொல்லும் கேட்கப்படாது. ஆனால் மைனாரிட்டி சொல்லுது. என்ன சொல்லுது? எளிதாய். அல்லேலூயா. சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டி பீப்புள் தான். ஆனால் மைனாரிட்டியாக இருந்தாலும் இந்த மைனாரிட்டியுடைய ஓட்டு இருந்தால் தான் எவனும் ஆட்சி அமைக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்துட்டார். இன்னொரு காலம் வரும். ஆமென். எந்த ஆட்சி யார் வந்தாலும் சரி, அல்லேலூயா, இன்ம கிறிஸ்தவன் நின்னா தாங்க ஜெயிக்க முடியுங்கிற இடத்துக்கு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். பெந்தேகோஸ்தே சபை ஒரு ஆளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும்னா நாகர்கோவில் தொகுதியில் என்ன மனோ தங்கராஜி கொடுத்தாங்க. ஒரு கிருபாசன சர்ச்சி பாஸ்டருடைய சன் அவன். ஏனென்றால் காலம் அது வருகிறது.
இப்போது அரசியல்லையும் அரசாங்கத்திலையும் இடம் பிடிக்கக்கூடிய அளவில் ஆவிக்குரிய லெவல் கூடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். திருச்சியில் இருதயராஜ் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர். அவர் சட்டமன்றத்தில் பெந்தைகோஸ்தே சபைக்கு கல்ற தோட்டம் வேணும், அது வேணும் ஓப்பனாக பேசுகிறார். நீங்கள் டிவியில் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு வருது. இப்போ ஒரு நபர் இல்லை, இன்னும் வரும், ஒரு காலம் வரும். சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்கள், அல்லேலூயா. எந்த அமைப்பு எந்த லெவல் இருந்தாலும் தேசத்தை நாம் சுதந்திரிப்போம். தமிழ்நாடு இயேசுவுக்கே, திருநெல்வேலி இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, ஆசியா கண்டம் இயேசுவுக்கே, இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இயேசுவுக்கே. நல்ல கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எளிமையாக ஜெயிச்சிடலாம். அப்படி இருக்கணும். ஒன்று சொன்னால் 1000 ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். எளிமையாக வந்துடும் பாஸ்டர். ஆமென். அப்படி சொல்லணும். 1000 ஆத்துமாவா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்லதையே சொல்லி வைத்தார் இயேசு, அதை நலங்கெடவே மாத்திட்டாம் பிசாசு. அல்லேலூயா அப்படின்னு ஒரு பாகவதர். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் டேவிட் கன்னியப்பன் ஒருத்தர், பாஸ்டர் ஜீவானந்தம் கூட வந்தார். அவர் இந்த பாட்டை படித்தார். ஜீவானந்தம் பெந்தைகோஸ்தே சபையில் பெரிய பிரசங்கியார், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர். நெல்லை ஜெபராஜ் 2 பேரும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் போகாத நாடு கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை காத்துக்கிடணும், அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். எளிமையாக ஜெயிச்சிடலாம், என் பிரச்சனைலாம் மாறும், நான் உயர்ந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் கனவு என்ன, அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம கனவுகளெல்லாம் நிறைவேற்றுகிறவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் அப்படி நினைக்கணும், கிறிஸ்துவை நம்பி நினைக்கணும். கர்த்தர் இருக்கிறாரு, என் கனவு, எனக்கு ஆண்டவர் நல்ல வீடு தருவார், பரிசுத்தாவி தருவார், ஆவிக்குரிய நன்மை, சரீர நன்மை, ஞான நன்மை, சரீர நன்மை, எல்லா நன்மையும் தருவார். கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மையும் குறையாது. தேவ ராஜ்யத்தை தேடுறேன், எல்லாம் கூடுதல் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடிக்கிட்டு இருந்துட்டாலே, அப்படியே இருந்தாலே எல்லாம் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இயேசுன்னு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் எல்லாமே நடக்குது. ஆமென். கல்யாணம் நடக்குது, குழந்தைகள் பிறக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, நல்ல பொருள் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் அந்தந்த காலத்துக்கு அப்படியே கொடுத்து கர்த்தர் வைத்துறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் என் சம்பாத்தியம், என் சாமர்த்தியம்னு நினைக்கக்கூடாது. என்னைக்கு அப்படி நினைக்குமோ அன்னைக்கு தேவன் விரோதியாயிடுவார். இதான் இதில் இருக்கிற மந்திரம், தந்திரம், சூத்திரம் எல்லாமே இதான். என்னைக்கும் என் சாமர்த்தியம், என் சம்பாத்தியம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லி நினச்சிடக்கூடாது. எல்லாம் உங்கள் கிருபை, எல்லாம் தேவன்தான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பெரிய பெரிய பணக்காரன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மையாக இருந்துட்டு சொல்லுவான், ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொல்லுவான். அதான் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை ஐயா அப்படிமா. ஏன்னா அவனுக்கு தெரியுது, இப்படி சொன்னா தான் நம்ம சுயத்தில் ஒன்றும் கிடையாது, சம்பாதிக்கலை. அல்லேலூயா. ஆமென். உலகத்தில் சொல்லுவோம், பணம் ஒரு வைத்த வழிக்கு காணுமா ஐயா அப்படிம்பா. ஒரு வைத்த வழி வந்தால் காணுமா? சொல்லுங்கள். அல்லேலூயா. கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால் அவரே நம்பியிருக்கேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், எளிதாய் வென்று விடுவேன். அல்லேலூயா. ஆமென்.
நீதிமொழிகள் 24:6. நல் யோசனையினால் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். அநேகரால் ஜெயம். சரி, இப்போ ஆலோசனை கேட்டால் ஜெயம் கிடைக்கும். நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு இயக்கம் இருக்குது, மொசாட். ஒரு இயக்கம் இருக்குது. அது ஒரு உளவுத்துறை. அமெரிக்காவில் சிஐஏன்னு ஒன்று இருக்குது, அது பெரிய உளவுத்துறை. நம்ம இந்தியாவில் ரா அப்படி இருக்குது, உளவுத்துறை. உலகத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். இப்போ திருநெல்வேலியில் உளவுத்துறையில் ஆள் இருப்பான், அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருப்பான். அங்கே என்ன நடக்க போகுது, யார் எவனை கொல்ல போகிறான், வெடிகுண்டு வைக்க போகிறானா, இல்லை ரோடுகள்லாம் சரியில்லை, ஆக்சிடெண்ட் நடக்க போகுதா அப்படின்னு அவன் அங்கங்கே பார்த்து ரிப்போர்ட் அனுப்பிகிட்டே இருப்பான். தெரியாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. இதான் உளவுத்துறை. யாரையும் அழிக்கணும் அப்படின்னாலும் உளவுத்துறை அந்த வேலையை செய்யும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். தெரியாது. ஒரு கொலைகாரன் இருப்பான், 20 கொலை பண்ணியிருப்பான், எல்லா இதுலேயும் தப்பிடுவான், எல்லா கேஸையும் ஜெயிச்சிருவான். ஆனால் உளவுத்துறை ஒன்று பண்ணும், இவனை பூமியில் வைக்கப்படாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும். உடனே உளவுத்துறை என்ன செய்யும்னா, ஒரு டேபிள் பெஞ்சில் பேசுவாங்க ஜட்ஜி. தீர்ப்புலாம் கிடையாது. என்ன பண்ணுறது, ஏற்கனவே இன்னொரு கொலைகாரன் 4 கொலை பண்ணியிருக்கான், அவனை கூப்பிட்டு என்னப்பா இந்த 2க்கும் காம்படிஷனை பண்ணி விட்ருவான். ஆட்டோமேட்டிக்காக அவனையும் போட்டுருவான். முடிஞ்சுது. 15 கேஸுக்கு தீர்ப்பு என்னைக்கு கொடுக்க, காலி அவன். அடுத்து இவனுக்கும் அதே கதி தான். நீங்கள் கவர்மெண்ட்டே சில வேலையை செய்யும். இதுதான் உளவுத்துறை, தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த நல் யோசனை, அநேகருடைய ஆலோசனைங்கிற வேர்டு தான் மொசாட்டுக்குடைய கீவேர்டு. இந்த நீதிமொழிகள் 24:6 தான் அவங்களுக்கு வசனம். அதான் மொசாட் வேர்டில் வச்சுருக்கிறான். நாங்கள் நல் யோசனை பண்ணி ஆலோசனைக்காரர்கள் நிமித்தம் எதையும் ஜெயிப்போங்க அவன். அல்லேலூயா. ஆமென். நம்ம எங்கே நல்ல யோசனை கேட்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? எனக்கு எல்லாம் தெரியுன்னு இருக்கக்கூடாது. என்ன செய்தாலும் கேட்கணும். இப்படி செய்யலாமா, சரிதானா? சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஆமென். கேட்கணும். ஒரு ட்ரெஸ் பண்ணால் கூட அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அல்லேலூயா. ஆமென். கணவன் மனைவிட்ட கேட்கணும், ட்ரெஸ் நல்லா இருக்காம்மா. மனைவி கணவன்கிட்ட கேட்கணும், ட்ரெஸ் சரிதானா? இல்லைம்மா இப்படிலாம் வேண்டாம், தலையெல்லாம் விரித்து போட்டு பறக்க விடாத அப்படின்னு சொன்னால் கேட்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டீல்ல, அதான் பாஸ்டர். மேய்ப்ப நாடுகளை மேய்க்க தானே நான் இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். முடியை பறக்கவே விடக்கூடாது. ஜம்முன்னு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு குதிரை வால் மாதிரி போட்டுடலாம். இல்லை பாஸ்டர் இது தலை காய போட்ட இடமான்னு கேட்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பார்க்க வாரோம். ஏன்னா இதெல்லாம் ஜெபத்துக்கு இடைஞ்சல், ஜெபம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எசைக்கு தலையை விரிச்சு போட்டு ஆடுதா சொல்லுவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். கவனிக்கணும். அப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும், கவனிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கேர் கட் பண்ணுறது, மீசையை கட் பண்ணுறது, டெய்லி சேவ் பண்ணுறது. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேவ் பண்ணாமல் யாரும் வரக்கூடாது. கண்ணு தெரியாது எனக்கெல்லாம் யாரெல்லாம் சொல்லிடுவேன். ரொம்ப நல்லது பாஸ்டர், உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தோத்திரம்ப்பா, தோத்திரம். நானும் தோத்திரம் தான் சொல்கிறேன். அல்லேலூயா. கை ஊற்றி சொல்லுங்கள் அல்லேலூயா. இதெல்லாம் ஏன்னா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயம். நல் யோசனை, ஆலோசனைக்காரர்கள் தேவை. எப்படி நம்ம நடக்கணும்? ஆமென். அல்லேலூயா. இப்போ நல் யோசனை, ஆலோசனைக்காரர்கள்லாம் வேணும் குடும்பத்துக்கு. பெரிய ஆட்கள் சொல்கிறத கேட்கணும், வயசுக்கு மூத்தவங்க சொல்கிறத கேட்கணும், பாஸ்டர் சொல்கிறத கேட்கணும்,
மூத்த விசுவாசிகள் சொல்கிறத கேட்கணும், அபிஷேகம் பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், பைபிள் வசனத்தை படித்து தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் கேட்டால் நமக்கு நன்மை. சொல்லுங்கள் அல்லேலூயா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் பிரசங்கத்தை. ஆமென்.